ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கமா சில வாழ்க்கை தத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஆணவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அழிவை தான் தரும். ஆணவம் அப்படி ஆணவமாக இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக அழிவுக்கு தான் ஏற்படும். அது கண்டிப்பாக உயர்வுக்கு ஏற்படாது. அதேமாதிரி கோபம் வாழ்க்கையை அழிச்சிடும். கோபம் வந்துச்சு அப்படின்னா கண்மண் தெரியாமல் எங்கே பார்த்தாலும் கோவப்படுறாங்கன்னா கோவப்படுற எல்லாத்தையும் தூக்கி வீசி உடச்சி சில பேர் பயங்கரமாக இருப்பாங்க. அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா கோபம் வாழ்க்கையை அதுவும் அழிச்சிடும். என்றைக்குமே எல்லாருக்கிட்டையும் நம்ம பண்பாக அன்பாக இருக்கணும். பணிவு அப்படிங்கிறது தான் அது என்றைக்குமே எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். இருக்கக்கூடியது பணிவு தான். இருக்கக்கூடாது அப்படின்னா அது பார்த்திங்கன்னா பொறாமை தான். நம்ம உழைச்சி சம்பாதிச்சு நம்ம வாங்கிக்கணும். இப்போ அடுத்தவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சம்பாதிச்சுட்டு அவங்கவுங்க வாங்குறாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க பாருங்கள், பக்கத்து வீட்டில் வாஷிங் மிஷின் வாங்கிட்டா, பக்கத்து வீட்டில் இது வாங்கிட்டா, அது வாங்கிட்டான்னு பொறாமப்படுவாங்க. அந்த பொறாமை என்றைக்குமே இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்கவுங்க உழைச்சி வாங்குறாங்க, அவங்கவுங்க சாமர்த்தியத்தில் வாங்குறாங்க. நமக்கு வேணால் வாங்கணும், இல்லை வாங்காமல் போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டு அவங்க அது வாங்குறாங்களே இவங்க வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமை என்றைக்குமே படக்கூடாது. அது நல்லது கிடையாது. அதுமாதிரி பணிவு, பெற்றோர்கிட்ட என்றைக்குமே நம்ம பணிவாக இருக்கணும். எவ்வளோ படித்தாலும் சரி, பெரிய ஆஃபீஸர் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னால நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு நம்ம பிள்ளைகள் தான். நம்ம பெற்றோருக்கு என்றைக்குமே நம்ம பிள்ளைகள் தான். அதனால் என்றைக்குமே பணிவாக இருக்கணும். அதே உதவி, ஏன்னா உதவி அப்படிங்கிறது எல்லாருக்குமே செய்யக்கூடியது உதவி தான். செய்யக்கூடாது துரோகம். கூடவே இருந்துட்டு சில பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்றைக்குமே அப்படி செய்யக்கூடாது. கூடவே இருந்து எல்லாரும் ஒருத்தர் நம்புகிறோம் அப்படின்னா நம்மளால் முடியும்னா முடியும்னு சொல்லணும், முடியாது அப்படின்னு சொல்லணும். நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையானது. இப்போ கூட ஒரு சமீபத்தில் கூட ஒரு உதவி இருந்தது, நிறைய பேர்கிட்ட கேட்டேன். சரி கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னாங்க. வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் எத்தனை பதில் போட்டாலும் இன்ஸ்டாகிராமில் பதிலே போடல. இதெல்லாம் அதுக்கப்புறம் நம்பி எனக்கு நிறைய நாள் வேஸ்ட்டாக போச்சு. இது என்ன எதில் சேரும்னா நம்பிக்கை துரோகம் அப்படின்னா. அப்புறம் என்ன, ஒருத்தர் நம்புகிறாங்க அப்படின்னா நீ என்ன செய்யணும், முடியும் சொல்ல, முடியாது சொல்லணும். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு அப்புறம் பதிலே இல்லாமல் இன்ஸ்டாகிராமே டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு பேர் என்னது, நம்பிக்கை துரோகம். அப்படிலாம் ஒரு நாள் நம்ம யாருக்குமே நம்பிக்கை கொடுக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சால் செய்யணும், முடியலைன்னா செய்யக்கூடாது. நம்பிக்கை துரோகம் அது ஒரு நாள் இருக்கக்கூடாது. அதுமாதிரி செய்ய 4 பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா உதவி செய்யலாம். அது நம்மளால் முடிஞ்ச உதவி மட்டும்தான் செய்யணும். நமக்கு மீறி செய்யக்கூடாது. உதவி அப்படின்னா அதில் பல வகை இருக்குது. அந்த உதவிகள் பார்த்திங்கன்னா பணம் இல்லாத பணம் கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, கோடி கணக்கில் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4 பேருக்கு பண உதவி செய்யலாம். அதுக்காக ஒன்றுமே இல்லை, நம்மளே கடன் வாங்கிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம், சம்பளம் வந்தால் தான் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நான் கடன் கொடுத்துட்டேன் அதுக்கு பேர் உதவி கிடையாது. அவங்க தரமாட்டேங்கிறாங்கன்னு சண்டை போட்டுட்டு அதுக்கு பேர் உதவி. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த மாதிரி இருக்கிறத வச்சு உதவி செய்யலாம். அதுக்கு பேர் தான் அந்த உதவி. மிகப்பெரிய ஒரு வெகுமதி அப்படின்னா அது மன்னிப்பு தான். யாருனாலும் சரி, என்ன நம்ம தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கலாம். அதில் தவறே கிடையாது. ஏன்னா அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா வெகுமதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரும் எல்லாருக்கிட்டே சாரி கேட்க மாட்டாங்க. நமக்கு நம்ம தப்பு செஞ்சுருக்கோம்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எல்லாமே பிரியக்கூடாது. என்றைக்கே இந்த நட்பு என்றைக்குமே சில நட்புகள் காலத்துக்கு இருக்கும் சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்பு என்றைக்குமே பிரியக்கூடாது. அதை மறக்கக்கூடியது. ஒருத்தர் நமக்கு உதவியாக இருந்தாங்கன்னா என்றைக்கும் நன்றியாக இருக்கணும். அந்த நன்றியை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. ஒருத்தர் நமக்கு உதவி செய்கிறாங்கன்னா என்றைக்கும் உடம்பு சரியில்லை, யாருமே இல்லை, உதவி செய்கிறாங்கன்னா அந்த நன்றியை காலத்துக்கும் மறக்கக்கூடாது. அதுமாதிரி அவங்க கெடுதல் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அந்த கெடுதலை நீங்கள் கண்டிப்பாக மறந்துடணும். யார் என்ன நல்லது செஞ்சாலும் நினச்சிக்கோங்க, கெட்டது செஞ்சால் அதை மறந்துடுங்க. அதே மாதிரி என்றைக்கும் பிரியாமல் எல்லாருக்கிட்டையுமே நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோம் எப்படின்னே தெரியல. இருக்கிறதுனே எல்லாருக்கிட்டையும் அன்பாக பண்பாக பாசமாக இருப்போம். யார் எப்போ போவாங்க யார் வருவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் நம்ம அன்பாக பாசமாக கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு போகிறாங்க, அப்படியே கீழே விழுந்துடுறாங்க, இறந்துடுறாங்க, அப்படிலாம் நடக்குது. நேற்று கூட தேர்தல் பணிக்காக ஒருத்தர் இப்போ போலீஸ்காரர் பார்த்திங்கன்னா அப்படியே போயிருக்காரா, முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா போனவர் அப்படியே கீழே இறந்து போயிருக்காரு. எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யார் என்றைக்கும் இருக்கிறதுன்னு எல்லாருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல இந்த காலத்தில் யார் எப்போ போகணும்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்குது காலம். வதந்தி என்றைக்குமே நம்பக்கூடாது. யார் என்ன செஞ்சாலும் அங்கே அவன் சொன்னால் இங்கே சொன்னால் அவன் சொன்னால் இவன் சொன்னால் 1000 வரும். அதெல்லாம் கண்டிப்பாக நம்பாங்க. ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லுவாங்க. அந்த வதந்தி என்றைக்குமே நம்பவே கூடாது. அதே மாதிரி வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா நம்ம உழைச்சி முன்னேறணும் அப்படின்னா வாய்ப்புகள் கம்மியாக தான் வரும். அந்த வாய்ப்பை சரியான நேரத்தில் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியும். இந்த மாதிரி நிறைய தத்துவங்கள் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஓடிஎஸ் வீடியோவை தான் போட்டிருக்கேன். தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.